இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 3ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது: சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்று இந்திய குடியரசு நாள். நாம் ஒவ்வொருவரும் அடிப்படை உரிமையை, கடமையை பெற்றுக்கொண்ட நாள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அமல்படுத்திய நாள். வேற்றுமையில் நாமெல்லாம் ஒற்றுமையோடு இருக்க சட்டங்கள் வழிவகுக்கப்பட்ட நாள். எனவே இந்த நாளிலே நமக்கு, நம்முடைய இந்திய நாட்டிற்கு சட்ட திட்டங்களை தீட்டி இன்றும் மனித உரிமையோடு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு உழைத்தவர்கள், உதவி செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நன்றியோடு நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே இயேசுவை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று மக்கள் நினைத்தார்கள். எல்லோரும் அல்ல, சிலர். இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த ஒரு அவதூறான பொய்யான செய்தியை சொல்லுகிற பொழுது எவ்வளவு வேதனையாக அவருக்கு இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் அவர் பிறந்ததே தூய ஆவியின் வல்லமையினால். தூய ஆவி அன்னை மரியாள் மீது நிழலிட்டதனால் அவர் கருவில் உருவாகி இந்த மண்ணுலகத்திலே பிறக்கிறார். இப்படி முழுக்க முழுக்க தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு
அப்பட்டமான பொய், எவ்வளவு நேர் எதிரான குற்றச்சாட்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் பார்த்து இப்படியாக குறை சொல்வார்கள், தீர்ப்பிடுவார்கள். ஊர் மக்களினுடைய இது போன்ற அவதூறுகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஐயோ, அவர்கள் என்ன நினைப்பார்கள், என்னை குறித்து இப்படி சொல்லிவிட்டார்கள், மொட்டை கடிதம் எழுதிவிட்டார்கள், என்னை குறித்து இப்படியாய் சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தால் நாம் நம்முடைய நிம்மதியை இழப்போம். நம்மால் எந்த வேலையும் செய்ய இயலாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆம், ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதோ இயேசுவையே பார்த்து இவருக்கு தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று சொன்னார்களே, இன்று உங்களையும் என்னையும் பார்த்து இந்த உலக மனிதர்கள் சொல்ல மாட்டார்களா? குறை பேசுவார்கள். ஒரு சிலருக்கு இப்படி குறை பேசியே பழக்கப்பட்டு விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சரியாக கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் புகழ்ச்சிக்கு அதிகமாக மயங்குகிறோம், இடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் இகழ்ச்சி வருகிற பொழுது நாம் உடைந்து போய்விடுவோம். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட பெற முடியாது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நோக்கி வீசப்படக்கூடிய கற்களை எல்லாம் சேர்த்து வையுங்கள். அதை கொண்டு பெரிய கோபுரத்தை கட்ட முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் இயேசுவை குறித்தே இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொன்னார்கள் என்றால் நம்மை குறித்து இந்த உலகம் 1000 கதைகளை பேசக்கூடும். நாம் துணிவோடு இருப்போம். தூய ஆவியானவரால் நம் ஆண்டவர் இயேசு நிரப்பப்பட்டிருந்தது போல நாமும் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது நம்மிடத்திலே ஒரு துணிவு இருக்கும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாக, உறுதி பூஸ்தலின் வழியாக நாம் ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். கடவுளுடைய மகனாய் இருக்கிறோம். தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகிற பொழுது நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். இதோ உங்களை குறித்து தவறாக பேசக்கூடிய மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவையிலே, இந்த சிலுவை பாடுகளுக்கு மத்தியிலே, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அதே போல இவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி கடவுளிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மாறாக அவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். நான் யார் அவர்களை தீர்ப்பிட என்று சொல்லி கடந்து செல்லுங்கள். ஆவியானவர் உங்கள் மத்தியிலே சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை உணர்வீர்கள். எனவே இந்த நாளிலே தூய ஆவி ஆனவருக்குடைய செயல்களை நாம் செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இந்திய நாட்டின் குடியரசு தினத்திலே இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் இந்திய தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்க எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பதை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் இறை வார்த்தையில் கேட்டது போல பிறரை குறித்து அவதூறு பேசாமல், தீர்ப்பிடாமல்
உமக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக இருக்க ஆசீர்வதியும். இதோ எங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் கடந்து செல்வதற்கான ஆற்றலை, மன வலிமையை இயேசு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். மருத்துவமனைகளில், இல்லங்களில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும். மன அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவே ஆண்டவரை நீர் பிரசன்னமாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய முடிவுகளை எல்லாம் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தூய ஆவியானவருடைய வரங்களினாலும், கனிகளினாலும், கொடைகளினாலும் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும். இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல, நிலம் வாங்க, வீடு கட்ட ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இதோ குழந்தை செல்வத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.